என்னன்னு சரியாக தெரிலையா? என்னன்னு பார்க்குறீங்களா? நம்ம பிளான்ட்டில் எம்சாண்ட் வாஷ் பண்ணுற வேஸ்ட்டான தண்ணி தான் இது. அதில் வாஷ் பண்ணோம், அங்கேருந்து நீட்டாக இந்த பழுப்பில் வரும். அதாவது கழுவி எடுக்கிற தண்ணி என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 3 விதமான கெமிக்கல் இதில் ஆட் பண்ணுவோம் இந்த தண்ணியில். ஃபஸ்ட்டு இது நார்மல் வாட்ரு தான். கீழே வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலம்னு சொல்லுவாங்க. அந்த கல் பேர் ஆலம், கெமிக்கல் நேம் அது. ஃபஸ்ட்டு இந்த கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் ஆகிட்டு இங்கே வரும். இது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, நீங்கள் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் மிக்ஸ் ஆகிட்டு அதில் வர அந்த லேயர். செகண்ட் இந்த டேங்க் என்ன, இதில் என்ன மிக்ஸ் பண்ணுறோன்னா லிக்விட் மிக்ஸ் பண்ணுறோம். 408 அப்படின்ற லிக்விட் மிக்ஸ் பண்ணுறோம். இதில் ஒரு இந்த தண்ணியில் என்ன பிஹெச் லெவல் இருக்கோ அந்த லெவலுக்கு ஏற்றாப்போல் அங்கே எண்டிங்கில் செக் பண்ணுவோம். அதுக்கேற்றாப்போல் இங்கே லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இது இங்கே மிக்ஸ் ஆகிட்டு இங்கேருந்து திருப்பி இந்த காவாலே போகும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். லேயராக பிரியுது. மிக்ஸ் ஆகிட்டு லாஸ்ட் இந்த டேங்குக்கு வரும். மோட்டர் ஒர்க் ஆகல. இந்த மிஷின் எதுக்குன்னா அந்த இதில் வந்து பவுடர் மிக்ஸ் பண்ணோம், கெமிக்கல் பவுடரு. அந்த பவுடர் பார்த்திங்கன்னா அந்த உப்பு வருது, உப்பு மாதிரி தான் இருக்கும். அதில் மிக்ஸ் பண்ண உடனே இந்த தண்ணி வந்து எப்படி ஆகும்னா ஒரு மாதிரி கம் மாதிரி ஆகிடும். தேர்ட் இது மிக்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா அந்த தண்ணி இப்போ எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். அதை செக் பண்ண அப்புறம் அங்கே எப்படி இருந்த தண்ணி இப்போ எப்படி இருக்குதா? 0.3-0.4 செகண்ட் தான். அதுக்குள்ளே இந்த தண்ணி பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு. இது இந்த ஸ்லெட்ஜ் டேங்க்கு 4 லேயர் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து அந்த தண்ணியில் இருக்க அந்த சேருலாம் என்ன பண்ணும், அழுக்கு, அந்த அழுக்குலாம் அடியில் போயிடும். மேலாப்பில் இருக்க தண்ணி மட்டும் இந்த டேங்குக்கு வரும். அதில் இருக்க சின்ன சின்ன பார்ட்டிக்கல், சின்ன சின்ன மாலிகுலாக இருக்கிறதுலாம் வந்து இதில் தங்கிடும் செகண்ட் பிட்டில். தேர்டுக்கு போகும்போது இன்னும் கிளியராக போயிடும். இது தேர்ட் டேங்க், இன்னும் கிளியராக போயிடும். லாஸ்ட்டாக இங்கே இருக்க மோட்டார் பைப்ஸ் என்ன ஆகும்னா திருப்பி ரீசர்க்குலேஷன், எம்சாண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இங்கேருந்து திருப்பி அங்கே ஜென்ரேட் பண்ணும். இதுதான் இதோட ப்ராசஸ். எம்சாண்ட் இப்படி தான் வாஷ் பண்ணுவோம். இதிலேருந்து அந்த சேர் எப்படி எடுக்கிறான்றதை அப்புறம் பார்க்கலாம்.